ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இளையராஜா. நான் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேஷன் டைரக்டர். ஒரே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு மட்டும் கம்ப்ளீட்டாக அனிமேஷனை உருவாக்கிட முடியாது. மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதோடு சேர்த்து ஓனாக ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கும் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸை இப்போது யூஸ் பண்ணுறேன், வருங்காலத்தில் என்னென்ன சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஸ்டுடியோ ஹெலா இல்லா, கொல்லி ஹில்ஸ் பேஸ்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. நான் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேங்கிறத 8 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். இந்த 8 கேட்டகரிக்கும் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிராயிங் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப், ஸ்கெட்ச்புக். நான் டிராயிங் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் தாட்ஸே கிடையாது, ஃபோட்டோஷாப் தான் என்னுடைய ஃபேவரட் டிராயிங் சாஃப்ட்வேர். என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ப்ரஷ் இருக்குது. ஆனால் ஒரு 10 ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபோட்டோஷாப்புங்கிறது நான் ஸ்டுடியோவில் இருக்க கம்ப்யூட்டரில் மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் வெளியில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை நான் ஸ்டுடியோவிலேருந்து வெளியில் தூரமாக எங்கேயாவது இருக்கும்போதோ நான் என்னுடைய நத்திங் மொபைலை யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுறேன். இதில் நான் ஸ்கெட்ச்புக் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் ட்ராயிங் பண்ணுறேன். ஃபுல்லி ஃப்ளெஜ்டு ட்ராயிங்க்கு நான் மொபைலில் ட்ராயிங் பண்ண மாட்டேன். என்னுடைய ஐடியாஸை ஸ்க்ரிபிள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் மொபைலை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த ட்ராயிங்ஸை கம்ப்யூட்டரில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் போட்டு நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனல் வெர்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அனிமேஷன் சாஃப்ட்வேர், டிவி பெயிண்ட், அனிமேட் சிசி. டிவி பெயிண்ட் தான் என்னுடைய ஃபேவரட் அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேட்டருக்கு தேவையான எல்லா விஷயமுமே, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த சாஃப்ட்வேரில் அவைலபிளாக இருக்கும். அதுதான் அந்த சாஃப்ட்வேரை ஸ்பெஷலாக மாற்றுது. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேட்டருக்கு லிமிட்டேஷன்றது அவங்கள பொறுத்து தான், அவங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ பெரிய அனிமேஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்தது கிடையாது. நான் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அடோபி அனிமேட் சிசி. இதில் நான் ரிகிட் அனிமேஷன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். என்னுடைய ஓல்டு அனிமேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேட் சிசியில் அனிமேட் பண்ணது தான். 3D சாஃப்ட்வேர், பிளெண்டர். ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். இந்த உலகத்துக்கே ஒரு ரெவல்யூஷனாக இருக்க ஒரு சாஃப்ட்வேர். பிளெண்டருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர். பிளெண்டரில் நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஸ்டுடியோவில் இருக்க எல்லாருமே ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். மாடலிங்க்கும் எங்கள் 2D அனிமேஷனுக்கு பேக்ரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக எங்கள் ஸ்டுடியோவில் நாங்கள் பிளெண்டருங்கிறத யூஸ் பண்ணுவோம். எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிளெண்டர் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஸ்டுடியோவாக இருக்கிறதுனால எங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் வரும்போது எங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் அதை கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ சொல்கிற சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் எப்படி அனிமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பிஹைண்ட் த சீன்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வெப்சைட் helala.com விசிட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் நிறைய பிஹைண்ட் த சீன்ஸை பார்க்க முடியும். எடிட்டிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஸ்ட்ரீம் லேப்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டர். நாங்கள் பண்ணுற 2D அனிமேஷனுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கள் யூடியூப் வீடியோஸில் வர மோஷன் கிராஃபிக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கும் அனிமேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ப்ரீமியர் ப்ரோ ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர். நான் என்னுடைய அனிமேஷனை சீன் பை சீனாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுவேன். எங்களுடைய எல்லா யூடியூப் வீடியோஸையும் நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுவோம். யூடியூப் வீடியோஸ்க்கு பீரோவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் டுட்டோரியல்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் நான் ஸ்ட்ரீம் லேப்ஸை யூஸ் பண்ணுறேன். அப்படியே ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணி கொடுத்துரும். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணுறேன். அடோபி இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஒரு வெக்டார் டிசைன் சாஃப்ட்வேர். பட் நாங்கள் அதை எடிட்டிங் ஃபேஸில் தான் எங்கள் வீடியோவில் இன்டகிரேட் பண்ணுவோம். நாங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சின்ன சின்ன மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் தான் நாங்கள் அசட்ஸையும் ஐகான்ஸையும் முக்கியமான டிசைன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இன்டகிரேட் பண்ணுவோம். ஆடியோ, அடோபி ஆடிஷன், அடாசிட்டி. என்னுடைய கேரக்டர் அனிமேஷனுக்கு கேரக்டர்ஸ் பேசும்போது அந்த கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நான் அடோபி ஆடிஷனில் தான் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போது உங்கள் கூட நான் இந்த கேமரா வழியாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் கேட்குற ஆடியோங்கிறது கேமரா ஆடியோ கிடையாது. இந்த ப்ளூ 80 மைக்ரோஃபோன் வழியாக நான் என்னுடைய அடோபி ஆடிஷன்லேயோ இல்லை அடாசிட்டி யூஸ் பண்ணி நான் ஆடியோங்கிறத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸை தான் நீங்கள் கேமராவோட விஷுவல்ஸ் வழியாக நீங்கள் சிங்க் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்காகவும் நான் அடோபி ஆடிஷனையும் அடாசிட்டியும் யூஸ் பண்ணுறேன். ப்ரொடக்டிவிட்டி, கூகுள் ஷீட்ஸ், அப்சிடியன், கூகுள் கேலண்டர். ஓனாக ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, முக்கியமாக ஒர்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஷேர்டு கூகுள் ஷீட் வச்சுருக்கோம். அதில் ஒரு ஒர்க்கை அப்டேட் பண்ணும்போது
அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பர் இருக்கும். என்ன மாதிரியான ஒர்க் என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எது டியூ டேட், எந்த டேட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதனால் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்சிடியன்கிறது ஒரு கிரேட் நோட் டேக்கிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அது ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணும். எங்கே வேணாலும் லோக்கலாக ஃபைலை வந்து நம்மளால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என்னால் பேக்கப் கூட எடுத்து வைக்க முடியும். என்னுடைய எல்லா தாட்ஸையும் சின்ன சின்ன தாட்ஸ் இருந்தால் கூட நான் அதை அப்சிடியனில் வந்து போட்டு வச்சுக்குவேன். எங்கள் அனிமேஷன் ஸ்டுடியோவில் நாங்கள் என்னென்னக்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூகுள் கேலண்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர்டு கேலண்டர் வந்து இருக்குது. அதில் நாங்கள் என்னென்னக்கு என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஷெட்யூலுங்கிறது இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்களால் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செக்லேயே வந்து வச்சுக்க முடியும். அதில் என்றைக்கு ரெண்ட்டு பே பண்ணணும், என்றைக்கு பில்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். ஸோ ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் இன்னொருத்தர் பார்த்து சொல்லும் போது நாங்கள் அதை எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் கேலண்டர் எங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதர் சாஃப்ட்வேர் எங்கள் ஸ்டுடியோவிலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஃபார் ஆர்டிஸ்ட். அந்த சாஃப்ட்வேர் தான். அனாட்டமி ஃபார் ஆர்டிஸ்ட்னு வைக்காமல் வேறு ஏதாவது கேட்சியான ஒரு நேம் வச்சுருந்தா எல்லோரும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் அந்த சாஃப்ட்வேர் பேர் அதுதான். ஹியூமன் அனாட்டமியை ட்ராயிங் பண்ணும்போது சில நேரத்தில் போன்ஸோட நேமையும் மசில்ஸோட நேமையும் நாங்கள் மறந்துடுவோம். அந்த நேரத்தில் அனாட்டமி ஃபார் ஆர்டிஸ்ட் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகும்போது அதில் ஒரு சின்ன பிளேஸுக்கு கூட எல்லா மசில்ஸுக்கும் எல்லா போன்ஸுக்கும் நேம் இருக்கும். போன்ஸில் இருக்க இடத்துக்கு கூட நேம்ஸ் இருக்கும். அதை பார்த்து நாங்கள் வந்து இன்னும் அனாட்டமியை ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்குவோம். இந்த சாஃப்ட்வேரோட பெய்டு வெர்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீ வெர்ஷனில் பாடியோட பார்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பெய்டு வெர்ஷனில் தான் கம்ப்ளீட் ஹியூமன் அனாட்டமியும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு 800-900 இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்கும். நாங்கள் ஸ்டுடியோவில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர்னால் அது இதுதான். ஈவன் என்னுடைய நத்திங் மொபைல்லையும் அதை நான் வச்சுருக்கேன். ஃபியூச்சர், டூன் பூம் ஹார்மனி, டாவின்சி ரிசால்வ், சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர், ஹவுடினி. டூன் பூம் தான் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க ஒரு அட்வான்ஸ் 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர். நாங்கள் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்க டூன் பூமில் தான் அனிமேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டூன் பூம்ங்கிறத அடாப்ட் பண்ணிக்குவோம். டாவின்சி ரிசால்வ்ங்கிறது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் ஒரு எடிட்டர் வந்துட்டு எங்கள் ஸ்டுடியோவில் அவருக்கு டாவின்சி ரிசால்வ் தான் தெரியும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதையும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து விஷயம் கிடையாது. சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரை யூஸ் பண்ணுறதுக்கு கிரேட் சான்ஸ் வந்துருக்கு. ஏன்னா நம்ம 3D அசெட்ஸில் டைரெக்டாக அதில் பெயிண்ட் பண்ண முடியும். ஹுடினியில் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷனில் ரொம்ப ஒரு அட்வான்ஸான சாஃப்ட்வேர். ஸோ நாங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிற அனிமேஷனுக்கு ஹுடினியில் நாங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். நான் ஒரு மினிமலிஸ்ட். எனக்கு ஒரு சாஃப்ட்வேரில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்குவேன். தேவை இல்லாமல் எந்த ஒரு புது சாஃப்ட்வேரையும் போய் வந்து நான் கற்றுக்க மாட்டேன். சாஃப்ட்வேருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல் மட்டும்தான். நான் என்ன மனசில் இமேஜின் பண்ணுறனோ, நான் இப்போது ஒரு வேர்ல்டை இமேஜின் பண்ணுறேன்னா அந்த வேர்ல்டை அந்த சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு வர முடியுதா அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னமோ அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டை வந்து பில்ட் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட்வேருங்கிறது ஜஸ்ட் அ டூல் தான். க்ரியேட்டிவிட்டிங்கிறது என்னை பொறுத்தும் ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்தும் தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எடிட்டிங்க்கு, ப்ரொடக்டிவிட்டிக்கு, மற்ற விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினைக்கிற நல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஆப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு ஆப்பையோ சாஃப்ட்வேரையோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். டிராயிங் சீரீஸை நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப குவாலிட்டியாக ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிச்சு. பட் கூடிய சீக்கிரத்தில் டிராயிங் சீரீஸுங்கிறது அப்லோட் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட டிராயிங்கை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபண்டமெண்டலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிராயிங் சீரீஸாக அது உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்யூச்சர்லேருந்து வந்தாலும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னுடைய வெப்சைட் hella.com விசிட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஸ்டுடியோ ஹெல்லா.